ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் இறைவன். நியாயத்தராசு சரியான அளவை காட்டுவது போல எப்போதும் நியாயத்தை பேசும் ராசிக்காரர்கள் நீங்கள். எதிலுமே நடுநிலையாகவே இருக்க விரும்புவீர்கள். ஏன்பா நீயே இந்த நியாயத்தை சொல்லு என்று பலரும் உங்களிடம் பிரச்சனையை சொல்லி தீர்ப்பு கேட்பார்கள். குளிர்வான சுகமான சுக்கிரனை இந்த துளாராசியை ஆட்சி செய்கிறார். இந்த ராசிக்குள் சித்திரை நட்சத்திரத்தின் 3 4 மாதங்களும் சுவாதி மற்றும் விசாகம் 1 2 3 மாதங்களும் இடம்பெறுகின்றன. அழகியல் தத்துவத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியாகவும் வருவதால் வேறு எவரும் வீட்டிற்கு தராத முக்கியத்துவத்தை நீங்கள் தருவீர்கள். நீதிக்காரனான சனி துலாம் ராசியில் உச்சமாகிறது. எனவே நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். துலாம் ராசி என்பது சுக்கிரனுக்கு எழுச்சி வீடு. ஒரு சிறிய விஷயத்தை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரிஷபராசியையும் சுக்கிரனே ஆளுகிறார். அந்த சுக்கிரனுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ரிஷப சுக்கிரன் சூட்சம சுக்கிரன். ஆனால் துலாம் ராசியில் வரும் சுக்கிரனோ அனுபவ சுக்கிரன். வீடு எப்போ கட்டணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு வேணும்னே விலை ஏற்றுறாங்க, தானாக விலை குறையும், அப்போ வாங்கலாம் என்பீர்கள். லட்சத்தில் போகிறதை போய் திடீர்னு கோடிக்கணக்கில் சொன்னால் உடனே வாங்கிடுறதா? அந்த இடத்தை வாங்குறதுல ஒன்றும் லாபம் இல்லை என்று ஆழமாக யோசிப்பீர்கள். கிராமத்து பக்கம் இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் வைர மாதிரி, இங்கே வாங்கிறதுக்கு அங்கே வாங்கலாம் என்று திட்டத்தையே திருப்பி போட்டு யோசிப்பீர்கள். மண்ணின் வகை பார்த்து தனிமங்களை சொல்லும் அளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் இந்த ராசியில் அதிகம் உண்டு. உங்கள் ராசியான துலாத்திற்குரிய அதிபதியே சுக்கிரன் தான். கட்டிடங்களுக்கு உரியவனும் சுக்கிரன் தான். எனவே இந்த ராசியில் பிறந்தவர்களில் நிறைய பேர் இன்டீரியர் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், ஆர்கிடெக்ட் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருப்பீர்கள். எதை கொடுத்தாலும் அதை அழகாக்கி திருப்பி தருவீர்கள். அப்படி இருக்கும்போது வீட்டை எப்படி அழகுபடுத்துவீர்கள் என்பதை சொல்லவே வேண்டாம். பழைய பொருளை கொடுத்தால் கூட பழமை மாறாமல் நவீனமாக காட்டுவீர்கள். 600 சதுரடி இடத்தில் 6 வீடுகள் இருந்தால் வாங்க வேண்டுமா என்று யோசிப்பீர்கள். எனக்கு தனியாக 500 சதுரடி இடம் கிடைச்சாலே போதும் என்பீர்கள். அதிலும் கொஞ்சம் இடம் ஒதுக்கி மரம் நட்டு வளர்ப்பீர்கள். வேறு வழி இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்போர் கூட 4-5 நாட்கள் விடுமுறையில் தோப்பு துறவு என்று மனசுக்கு இதமாக சென்று தங்கிவிட்டு வருவீர்கள். துலாம் ராசிக்கு 4ஆம் இடமான மகர சனிதான் வீட்டு விஷயத்தை நிர்ணயிக்கிறது. அதனால் சேரி, அதாவது வேளச்சேரி, திட்டச்சேரி, பாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கரை, அணக்கரை, பாலக்கரை என்று முடியும் இடங்களில் இடமோ வீடோ கிடைத்தால் தயங்காது வாங்குங்கள். மேலும் இக்காடு சுடுகாடு மகான்களின் ஜீவசமாதிக்கு அருகில் கிடைத்தால் கூட விட்டுவிடாதீர்கள். இங்கு போய் வாங்கலாமா என்று கேட்காதீர்கள். முன்னாடி இந்த இடமெல்லாம் குப்பைக்கூலமாக இருந்தது, இப்போ அதையெல்லாம் சுத்தம் பண்ணி பிளாட் போட்டு விற்கிறாங்க, ஓஹோன்னு வளருது ஏரியா என்று நீங்கள் வாங்கிய பிறகு சொல்வார்கள். ஜெயிலுக்கு அருகில் தானிய கிடங்குகள், இறைச்சியை பதப்படுத்தி வைக்கும் கூடம் போன்ற இடங்களில் அருகில் இடம் வந்தால் கூட வாங்கி போடலாம். கட்டிட ஸ்தானாதிபதியான கன்னியே உங்களின் புத்திர ஸ்தானாதிபதியாக வருகிறார். அதனால் பையனின் பொருட்டு இடம் வாங்குவதாக சொல்வீர்கள். எனக்கு ஒன்றுமில்லை, மரக்கிளையிலேயே 2 நாள் இருந்துடுவேன், பையன்தான் நச்சரிக்கிறான், அதுக்காகத்தான் வீடு பார்த்துட்டு இருக்கேன், அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்கிறீங்க, சொந்தமாக ஒரு வீடை கூட வாங்க முடியலையேன்னு வீட்டில் திட்டுறாங்க என்று சொல்லி வீடு வாங்குவீர்கள். துலாம் ராசியில் சித்திரை 3 4 மாதங்களும் சுவாதி விசாகம் 1 2 3 மாதங்களும் அடங்கும். முதலில் சித்திரை நட்சத்திரத்தை பார்ப்போம். மனித மைந்தனான செவ்வாய் தான் உங்களை ஆள்கிறார். மேலும் உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் கட்டிடக்காரனாக இருப்பதால் வீடு பற்றிய கவலையை விடுங்கள். வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் வைக்க முடியுமோ அத்தனையும் வைத்து கட்டுவீர். ஒரு வீட்டோடு திருப்தி அடைய மாட்டீர். 25 முதல் 40 வயது வரை குரு தசை நடைபெறும். உங்கள் ராசினான சுக்கிரனுக்கு பகைவராக குரு இருந்தாலும் உங்கள் நட்சத்திர நாயகனான செவ்வாய்க்கு குரு நட்பாக இருப்பதால் விரைவாக வீடு கட்டுவீர். பூர்வீக சொத்துக்களை விற்றாலும் திரும்ப வாங்கும் அளவுக்கு வளம் கொழிக்கும். தரைதளம் மட்டுமில்லாமல் எல்லா தளங்களுமே உங்களுக்கு ஏற்றது. தனி வீடாக அமைந்தால் ராஜயோகம் கிட்டும். தென்கிழக்கு தெற்கு நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது. இராணுவ குடியிருப்பு, தீயணைப்பு அலுவலகம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற இடங்களுக்கு அருகில் வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ கிடைத்தால் நல்லது. மணல், செம்மண், கூழாங்கற்களோடு கூடிய மண்ணாக இருந்தால் உங்களுக்கு ராசியாக இருக்கும். காடு, மலையை அழித்து வரும் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வீடு கிடைத்தால் உடனே வாங்குங்கள். ஜன்னலை திறந்தால் குன்றோ மலையோ தெரிந்தால் உங்களின் வளர்ச்சியும் மலைக்கும்படி இருக்கும். அஸ்வினி, ரோகிணி, பூசம், அனுஷம், திருவோணம், மூலம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசியிலேயே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஆடம்பரமான வீடுகள் பிடிக்கும். ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் சந்துகுத்து, தெருக்குத்து வீடுகளெல்லாம் கூட பரவாயில்லை என்று வாங்கிவிடுங்கள். முற்றத்தோடு வீடு இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் வைத்த கதவு வேண்டும் என்பீர்கள். பழமையும் புதுமையும் கலந்த கலவை நீங்கள். வெள்ளை மண், மணல், செம்மண் இடங்கள் ஏற்றது. விளைநிலம் பூந்தோட்டமாக இருந்தது என்று சொன்னால் அம்மாதிரியான இடங்கள் உங்களுக்கு ராசியானவை. அரசு வங்கி கடனை விட தனியார் வங்கி கடன் தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். வீட்டின் தலைவாசலை வடக்கு,
மேற்கு திசையை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வசிக்கும் நகரின் இதே திசையில் மனை கிடைத்தால் வாங்கி போடுங்கள். அடுக்குமாடியில் உங்களுக்கு எந்த மாடியில் வேண்டுமானாலும் வீடு இருக்கலாம். 27, 39, 42 வயதுகளில் சொந்த வீடு கட்டுவீர்கள். கேரள மாநில வீடுகள் போல நேர்த்தியாக கட்டுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் வாங்கியதை விற்க மாட்டார்கள். நகைகளை விட இடத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். 7 சனி நடக்கும்போது தைரியமாக வீடு வாங்கி போடுங்கள். இல்லையெனில் வேறு ஏதேனும் வீண் செலவுகள் வரலாம். சினிமா தியேட்டர், கடைகள் நிறைந்த பகுதி, அரிசி மண்டி, வழிபாட்டு தலங்கள் போன்ற இடங்களுக்கு அருகில் இருந்தாலும் வாங்கி போடுங்கள். அடுத்தடுத்து விருத்தியாகும். வங்கிக்கு அருகே வீடு வேண்டாம். டியூஷன் சென்டர், மருத்துவமனை அருகே இருந்தால் கூட தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சொத்து வாங்கும்போது வழிவழியாக சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் யார் என்று தெரிந்து கையெழுத்திடுங்கள். பத்திரப்பதிவையும் புதுமண புகழ்விழாவையும் புனர்பூசம், திருவோணம், அவிட்டம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள். விசாகம் 1, 2, 3 மாதங்களும் இந்த ராசியில் அடங்கும். உங்கள் ராசியான சுக்கிரனுக்கு எதிர்மறை கதிர்வீச்சு கோளான குருவி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உங்களை நீங்களே வருத்தி கொண்டு வீடு வாங்க வேண்டுமா என்று யோசிப்பீர்கள். வாய்க்கத்துறையின் வற்புறுத்தலின் பேரில்தான் வீட்டுக்கடன் வாங்கவே சம்மதிப்பீர்கள். பெரும்பாலான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டை பற்றிய கனவுகள் வந்தாலும் தள்ளி போட்டு கொண்டே செல்வீர்கள். வீட்டுக்குன்னு சேர்த்து வேறு ஏதேதோ செலவுக்கு தான் போகுது என்று புலம்புவீர்கள். ஆனால் எப்படப்பட்டாது வாங்கிவிட்டால் அடுத்தடுத்து வாங்கும் யோகம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டை பிள்ளைகள் அல்லது வாழ்க்கைத்துணையின் பெயரில் வாங்குங்கள். வடக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு திசையை நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது. 28, 32, 33 வயதில் வீடு கட்டுவீர்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரின் வடக்கு, வடகிழக்கு திசையிலேயே வீட்டை வாங்கி போடுங்கள். பள்ளி, கோயில், வங்கி அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் வீடு அமைந்தால் நல்லது. 3 வகையான மண்ணுள்ள பூமி அமையும். மேல்மண் மணல் போல இருந்து பாறை இருக்கும் பூமியாக கூட இருக்கலாம். விட்டுவிடாதீர்கள். பெரும்பாலும் மொட்டை மாடி வருகிற தளத்திற்கு அருகில்தான் வசிக்க விரும்புவீர்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, உத்திரம், சித்திரை, சுவாதி போன்ற நட்சத்திர நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகழ்விழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளம் பெறும். துலாமாசிக்காரரான உங்களுக்கு வீட்டு யோகத்தை நிர்ணயிப்பவர் சனி பகவானே ஆவார். அதிலும் உங்கள் துலாமாசியிலிருந்து 4ஆம் இடமான மகர சனியை வீட்டு யோகத்தை தீர்மானிக்கிறார். சனிக்கும் கடலுக்கும் சம்பந்தம் உண்டு. அதேபோல சனிக்கும் பள்ளி கொண்ட பெருமாளுக்கும் தொடர்பு உண்டு. முன்னோர்கள் பிதிர்கடன் தீர்ப்பவர் என்று பல விஷயங்களை தன்னிடத்தில் கொண்டுள்ளார் சனி. அதில் ஏதேனும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் கூட உங்களின் வீடு கட்டும் ஆசை நிறைவேறாமல் போகக்கூடும். அதிலும் சாதாரண மனிதருக்கு இறைவனை சித்தாந்தம் செய்த தலைமனில் அதற்கு இன்னும் சிறப்புண்டு. இப்படிப்பட்ட தலமான கும்பகோணம் சர்ங்கபாணியை தரிசித்து வாருங்கள். திருமழிசை ஆழ்வாருக்கு எழுந்தும் எழாமலும் சற்றே தலையை மேலே தூக்கி சேவை சாதிக்கிறார். வைகுண்டத்திலிருந்து தேரில் இறங்கிய பெருமாள் ஆதலால் கோயிலே தேரின் அமைப்போடு உள்ளது. எனவே பூலோக வைகுண்டமாம் கும்பகோணம் சருங்கபாணியை தரிசிக்க உங்கள் இல்லக்கனவு நனவாகும். துலாமசிக்காரர்களின் பண்புகள், நடத்தை மற்றும் ஆளுமை. துலாம் வீனஸ் அதாவது சுக்கிரன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இவர்கள் தன்னை சுற்றிலும் அன்பானவர்களாக சூழ்ந்திருக்க வேண்டும் என விரும்புவார்கள். தங்கள் மூளை மற்றும் புச்சல்தனத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். துலாம் ராசி சின்னம். துலாம் அடையாளம் தராசு. தராசு சின்னத்தால் குறிப்பிடப்படுகிறது. இந்த ராசி அடையாளம் மற்ற அனைத்து ராசிகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டதாக கருதப்படுகிறது. அவரின் ராசி கடவுள் சுக்கிரன் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களில் மிகுந்த அபிமானத்தையும் அன்பையும் கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு. துலாம் ராசிக்காரர்களின் சராசரி உயரத்தை கொண்டிருப்பார்கள் மற்றும் முட்டை வடிவ முக அமைப்பில் இருப்பார்கள். கன்னங்கள் சுட்டிக்காட்டப்படும் அடையாளமாக இருக்கும். சிலருக்கு வி வடிவத்தில் இருக்கும். பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களின் உதடுகள் மங்கான நிறத்தில் இருக்கும். இந்த ராசி அடையாளம் உள்ளவர்கள் மிகவும் அழகான கண்களை கொண்டிருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் ஆளுமை. மிகவும் சமூகத்தோடு ஒன்றியவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக இருப்பார்கள். இந்த ராசி அடையாளத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் உத்திகளை மிக சிறப்பாக திட்டமிடுவார்கள் மற்றும் அவர்களின் ராஜதந்திர திறன்களும் மிகவும் வலுவானதாக இருக்கும். அவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக வாழ்வதையும் எல்லா வகையான வேறுபாடுகள் மற்றும் மோதல்களிலிருந்து விலகி இருக்கவும் விரும்புவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் பொழுதுபோக்குகள். துலாம் ராசிக்காரர்கள் வாகனங்களை மிகவும் விரும்புவார்கள். இதனுடன் தோட்டக்கலையிலும் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள். மலைகளில் பயணம் மேற்கொள்வது, விடுமுறையில் மகிழ்வது, பாடல், நடனம் ஆகியவை இந்த ராசிக்காரர்களின் விருப்பமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் குறைபாடுகள். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன் மற்றும் உணர்ச்சிவசப்படக்கூடியவராக இருப்பார்கள். இதன் காரணமாக இவர்கள் சில மோசடி மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் தள்ளப்படுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் வக்கீல்கள், அறிஞர்கள் மற்றும் மத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நண்பர்களுடன் விரோத உறவுகளை பேணுவார்கள். பெரும்பாலும் அவர்கள் எல்லோரையும் விட தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் கொண்டிருப்பது அவருடைய குறையாக இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களின் கல்வி மற்றும் வணிகம். இந்த ராசி அடையாளத்தின் கீழ் உள்ளவர்கள் எல்லோரும் வெற்றியாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இலக்கியம், மருத்துவம் போன்ற பாடங்களை தேர்வு செய்து படிப்பார்கள். நடனம் மற்றும் இசை போன்ற துறையிலும் வெற்றியாளராக இருக்க வேண்டுமென எண்ணுவார்கள். அவர்களின் வணிக வாய்ப்புகளை பற்றி நாம் பேசினால் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட துறையில் பெரும் தொழிலதிபர்களாக இருப்பார்கள்.
துலாமாசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை. துலாமாசிக்காரர்களில் எல்லோரும் கருணையுள்ள கனிவான முதிர்ச்சியுள்ளவர்களை காதல் செய்ய விரும்புகின்றனர். அவர்களுக்கு எவர் மீதும் எளிதில் காதல் வந்துவிடும். யாரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். துலாமாசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை. துலாமாசிக்காரர்களை திருமணம் செய்யும் நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் எப்போதும் தன்னை விரும்பும் துணையை எதிர்பார்ப்பார்கள். மிகவும் அரிதாகவே சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுவும் அவர்கள் ஒரு குழந்தையுடன் மட்டுமே இருப்பார்கள். திருமண வாழ்க்கையில் மிக பெரும் கவலை குழந்தை பற்றியதாகவே இருக்கும். துலாமாசிக்காரர்களின் நண்பர்கள் மிதுனம், கன்னி, மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுடன் நல்ல நட்புடன் இருப்பார்கள். அதேபோல் அவருடைய தராசு சின்னம் போல் தன்னை போன்ற மற்றொரு துலாமாசிக்காரர்களுடன் நட்பு பாராட்டும் போது ஒரே நேர்கோட்டில் நேர்மையான உறவு முறையில் இருப்பார்கள். அன்பானவர்களாகவும் மற்றவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவிற்கு இருப்பார்கள். துலாமாசி அதிர்ஷ்ட எண் 6. துலாமாசி அதிர்ஷ்ட நிறம் வெளிநீலம் மற்றும் வெள்ளை. துலாமாசியின் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். துலாம் அதிர்ஷ்ட ரத்தினம் வைரம்.